எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் பசங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு காம்பினேஷனை வந்து டூ த கோர் ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ண படம் இதுதான் நினைக்கிறேன். சிட்டியில் இருக்க ஒருத்தனுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நம்ம இப்போ எப்படி இருக்கோன்றதை இந்த படத்தில் பார்ப்போம். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். இந்த படம் வந்துட்டு நம்மளை அப்படியே ஒரு பாஸ்டில் போட்டு இதை பற்றிலாம் யோசிக்கணும், நம்ம அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, நமக்கு எல்லாமே திருப்பி சொல்லுது. பழசு எதையுமே மறக்காம நம்ம உறவுகளை வந்து தொடர்ந்து நம்ம லைஃப் லாங்காக நம்ம கூடவே இருக்க போகிறது உறவுகள் தான். அவங்கள வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அந்த உறவுகள்கிட்ட எப்பயுமே நம்ம கனெக்ஷனில் இருக்கணுங்கிறத நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வேற மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் வருது. அவ்வளோ ஆக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபீல் குட்டாக எல்லாருக்குமே பொறுத்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். சொந்தங்களெல்லாம் வேணும். யாருமே இங்கே நம்ம வந்துட்டாலுமே நம்மளுக்கு சொந்தங்கள் வேணும். நம்ம ஊரில் இருந்தாலுமே நம்மங்களோட டச்சில் இருக்கணும். யாரும் இல்லாமல் நம்ம போயிடக்கூடாது. நம்ம வாரிசுகளுக்கு அப்புறம் யாருமே இல்லாமல் போயிடும். ஒரு அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா இந்த மாதிரி சொந்தங்கள் எல்லாமே வேணும். நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போதே நிறைய இடங்களில் நீங்கள் அழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக கண்டிப்பாக அழாமல் பார்க்க முடியாது இந்த படத்தை. அதாவது எப்படின்னா உங்களை அழ வைக்கணுன்றது கிடையாது. ஒரு 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணில் தண்ணி வந்துடும். அவ்வளோதான் சொல்லுவேன். அரவிந்த் சுவாமி, கார்த்தி அந்த கெமிஸ்ட்ரி கியூட்டாக இருக்குது. ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக போனாலும் அது எங்கேயுமே போர் அடிக்கல. கடைசி ஸ்டார்டிங்லேருந்து கடைசியில் அது பேர் தெரியிற மொமெண்ட் வரைக்கும் வேறு எதுவுமே யோசிக்க தோணல. நிறைய பேர் வந்து நம்ம ஊருக்கு போகும்போது வந்து பேசுவாங்கண்ணா, நம்ம என்ன நினைப்போம்னா எதுக்கு வந்து பேசுகிறாங்களோ அப்படின்னு. லைக் அரவிந்த் சாமிக்கு இருந்த அந்த ஃபீல் தான் நம்மளுக்கும் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை, அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால கொஞ்சம் போய் எல்லாத்தையுமே ஊரில் இருக்கவங்கள்ட்ட பேசுவோம். அதான் நான் சிட்டிக்கும் வில்லேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்கு பார்க்க. நீங்கள் ரொம்ப ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. ஒன்றா அரவிந்த் சுவாமி கூட இல்லாட்டி கார்த்தி கூட. உங்களுக்கு ரெண்டில் ஏதோ ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். போர்லாம் அடிக்கல. இப்போது இது ஆட்டம் கேரளாவில் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த மாதிரி கான்வர்சேஷனால போர்லாம் அடிக்காது. உலகத்திலே வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது தான் அற்புதமான விஷயமே. அது போர் அடிக்கல. என்ன பேசுறது தான் அது இதில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பேசுனாங்க, அது மட்டும் தான். ஆன் ஹோல் இந்த படம் பார்த்துட்டு வந்து ஒரு தெரப்பி செஷன் மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷன் வந்து கன்ஃபார்மாக இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு எனக்கு வந்து மெயினாக நான் மறந்த சைல்டுஹுட்டை திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. சின்ன வயசில் அப்பா அம்மா கூட நான் பஸ் ஏறி எங்கள் சொந்த ஊருக்கு போன நினைவுகள்லாம் வந்து ரொம்ப அழகாக ஞாபகம் வந்தது. கன்ஃபார்மாக இது வந்து சென்னையில் இருக்கிற எல்லாருமே கனெக்ட் ஆகும். இது சிட்டி படம் இல்லையே, இது எப்படி நம்ம கனெக்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. மெயினாக ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் இது மோரோவர் இது வந்து தனியாக வந்து பார்க்க வேண்டிய படம் இல்லை. இது வந்து ஒரு ஃபேமிலி படமாக தான் நான் பார்க்குறேன். ஃபேமிலியாக வந்து இந்த படம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம மறந்து போன நிறைய உறவுகள் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக ஞாபகப்படுத்துது. ஏன் வந்து ஃபேமிலி ரொம்ப முக்கியம்னு ரொம்ப அழகாக பேசி நம்ம மறந்த நிறைய விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் வந்து வெண்ணி போர்னு சொல்லும்போது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் எனக்கு அது புரிஞ்சுது, ஏன்னா நான் பார்த்துருக்கேன். பட் எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்கும்னு தெரியல. அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் வாரை பற்றி படிக்கிறோம், பிரிட்டிஷோட வாரை பற்றி படிக்கிறோம், பட் நம்மளோட ஹிஸ்ட்ரியை மறக்கிறோம் அப்படின்றது அங்கே ரொம்பவே எனக்கு ஒரு ஹிட் ஆச்சு. மற்றபடி படம் வயசு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் பசங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு காம்பினேஷனை வந்து டூ த கோர் ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ண படம் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற காம்பினேஷன் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். பட் பசங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்டை ரொம்ப அழகாக இந்த படம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தது. வேறு இதெல்லாம் இங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அங்கெல்லாம் எல்லாரையும் நல்லா வந்து எல்லாரையும் கவனிக்கிறது, இலை போட்டு சாப்பாடு போடுறது, அந்த அரவிந்த் சாமி தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்ணுறது, அவர் கீழே உட்காந்து அவர் கொலுசு போடுறது, அந்த சமயத்தில் அவர் அழுதாரு. அப்போல்லாம் நம்மளுக்கே கல்ல தண்ணி வந்து. சிட்டியில் இருக்க ஒருத்தனுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நம்ம இப்போ எப்படி இருக்கோன்றதை இந்த படத்தில் பார்ப்போம். ரெண்டாவது, நம்மளோட ஒரு ஃப்ரெண்டோ இல்லை நம்ம மிஸ் பண்ணக்கூடிய நபரோ கார்த்தியாக ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, இந்த படத்தை ஒரு ஆள் படமாக உட்காந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். எண்ட் ஆஃப் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுதான் வேணும், அவ்வளோதான் சொல்லுவேன். அவர் 2 பேரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 பேரும் காம்பினேஷன். அண்டு ஊரில் நடக்கிற சீன்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். நம்ம சின்ன வயசில் ஊரில் இருக்கிற மெமரிஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு கான்வர்சேஷன் போகிறது எதுவுமே வந்துட்டு பெரிய பெரிய டைலாக்லாம் இல்லை. நம்ம நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுகிற டைலாக்ஸு நம்ம கேட்குறதுனால வந்துட்டு அது கனெக்ட் அடுத்த சீனுக்கு கனெக்ட் ஆகும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தானே காமிச்சிருக்காங்க. போரிங்காலாம் இல்லை, நல்லா தான் எடுத்திருக்காங்க. 2 பேரோட பாண்டிங்குமே சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு மாடர்ன் கிட்டு தான். நான் 2Kல பிறந்து 2Kல வளர்ந்த ஒரு பையன் தான். எனக்கு வந்து 3 hours வந்து போனதே தெரியல. ஒரு டைம் கூட ஃபோன் கூட எடுத்து பார்க்கல. படம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப ஃப்ளோவாக ரொம்ப அழகாக போச்சு. கார்த்தி என்டையர் மூவியும் கார்த்தி தான், வேறு சான்ஸே இல்லை.
லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து அரவிந்த் சுவாமி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒரு நல்ல படம். ஒரு கிராமத்தான் நகரத்தை 2 பேருக்குள்ள இருக்க வித்தியாசம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க படத்தில். வசந்த் கோவிந்தாவோட மியூசிக் சூப்பராக இருக்கும். அங்கங்கே 96ஓட ரெஃபரன்ஸ் நமக்கு வரும். அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அந்த வயலின் அங்கங்கே வந்துட்டு போகும் நமக்கு. சூப்பர். ஓவரால் படம் பார்க்கும்போது பயங்கரம். அவங்க 2 பேர் ஆக்ட்னஸ் சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே கரெக்டாக நடித்தாங்க. நல்லா இருக்கு 2 பேர் நடிப்புமே. அண்ணன் தம்பி மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. மியூசிக் மற்ற படம் மாதிரி பீட்டு அது இதுன்னு இல்லை, ஆனால் அந்த சீன்லேருந்து அந்த எமோஷன் நமக்கு எப்படி வர வைக்கிறீங்கிறத அந்த பிஜிஎம் பண்ண வேலை தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு இல்லைண்ணா, அது என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டில் கனெக்ட் ஆகலை. ஃபஸ்ட்லேயே வந்துட்டு என்னடா இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு போக போக மியூசிக் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அந்த யாரோ யாரோ சாங்லாம் வந்துட்டு நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது ஏன்டா யாராவது செத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து அரவிந்த் சாமி அது ஓடுறதோ அந்த சீன் பர்டிகுலர் சீனுக்கு அவர் அதை பண்ணுற அந்த ஆக்டிங்க்கு இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பேருக்குமே நான் லேக் ஆகும் இல்லை வந்துட்டு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், இவர் நல்லா பெர்ஃபார்ம். ஆஃப்கோர்ஸ் கார்த்திக் தூக்கி விட்டார். என்ன கேட்டிங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை நல்லாவே காமிச்சிருக்காரு. ஆனால் 2 பேருமே லைக் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆல்சோ டிட் வெல். அவ்வளோதான். இட் வெண்ட் வித் த நேரட்டிவ். அந்த மாதிரி மியூசிக் தான். ஸ்டாண்ட் அவுட் மியூசிக் எல்லாம் இல்லை. ஃபுட் பிக்சரைசேஷன் சூப்பராக இருந்துச்சு. தஞ்சாவூர் ஃபுட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணுச்சு. எங்கேயுமே வந்து நம்ம இப்போ கேட்குற இந்த அனிருத் சார் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் மாதிரி ஹிட்டிங்காக இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து மியூசிக் வந்து ஏற்படுத்தி கொடுத்துது. ரொம்ப ஒரு பழைய விஷயம்லாம் நம்ம மறந்து போன விஷயம் நிறையா இருக்கும். அது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். இந்த படம் வந்துட்டு நம்மளை அப்படியே ஒரு பாஸ்டில் போட்டு இதை பற்றிலாம் யோசிக்கணும், நம்ம அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, நமக்கு எல்லாமே திருப்பி சொல்லுது. என்ன கேட்டிங்கன்னா 96ஓட எனக்கு மெய்யலகம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பேசிக்லி எங்களோட ஊரில் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஊரில் தான் வளர்ந்து வந்தவங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சைல்ட்ஹுட்டில் எல்லாம் பண்ணியிருப்போம். அந்த மண்ணில் உட்காந்து விளாட்றது, சைக்கிள் நம்மளுக்கு கிடைக்கும் போது யாரோட அண்ணனோட சைக்கிளாக திட்டு ரெண்ட் எடுத்துலாம் போயிட்டு வருவோம். அப்படின்லாம் இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பேக்ரவுண்ட் போயிட்டு வரும்போது எல்லாமே வந்துட்டு ஆமாண்டா இதெல்லாம் என்னடா அப்படின்னு அந்த மிஸ் பண்ணுற ஃபீல் இருந்துச்சு. அண்ட் நம்மளை பார்த்து சில பேர்லாம் வளர்ந்துருப்பாங்க, இந்த அண்ணா இருந்தார்ல அந்த அண்ணா இருந்தார்ல அப்படின்னு. ஆனால் இங்கே கனெக்ஷன் வச்சாங்க. ஆனால் எனக்கும் அந்த மாதிரிலாம் அந்த பேக் ட்ராப்பில் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. நிறையா ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆச்சு. நான் பார்க்கும்போது எல்லாமே ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட போர் அடிக்கல. அவங்க 2 பேரை தவிர வேற யாரையுமே இந்த ரோலில் நினச்சி பார்க்கவே முடியாது. அந்த வேற யாராவது இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்திருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த பாண்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப இமோஷனல் டச்சிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே அவங்கவுங்க ரோல் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சார் இதுவும் நல்லா இருந்தது, அரவிந்த் சாமி சார் இதுவும் நல்லா இருந்தது. 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது. ஈக்குவலான என்டர்டெய்னிங்கில் இருந்தாங்க. யாருமே டாமினன்ட் கேரக்டர்ன்ற மாதிரி பண்ணல. 2 பேருமே அவங்க பார்த்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த படத்தில் குறைன்னு சொல்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய டியூரேஷனாக இருந்தாலும் இப்போ வந்துட்டு அதை விட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியாக இவர் வந்து கொடுத்துருக்கிறப்போ எல்லாத்துக்குமே படம் பார்த்துட்டு தேட்டர் விட்டு போகிறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அதே டைம் எமோஷ்னலாகவும் இருக்குது. அதை யாரையுமே மிஸ் பண்ணக்கூடாது. வருஷம் ஒரு தடவை போய் பார்க்கணும், எல்லாரையுமே டச்சிலே இருக்கணும் அப்படின்னு தான். அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியில் அவர் அவ்வளோ தடவை கூப்பிட்டோம் கதவை திறக்காமல் ஒரு பேரை சொன்ன அப்புறம் தான் கதவை திறப்பாங்க. அதுதான் இருக்கல எமோஷனல். என்னதான் கார்த்தியும் அரவிந்த் சாமி சார் 2 பேருமே வந்து ஸ்க்ரீன் பேஸ் அதிகமாக எடுத்திருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்குதுன்ற ஒரு ஃபீலோ இல்லை, எந்த ஒரு லேகான ஃபீலோ வரல. ஸ்க்ரீன் பிளே வைஸ், ஸ்டோரி வைஸ் 2மே நல்லா இருந்தது, பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த சைல்ட்ஹுட் சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆச்சு. முக்கியமாக அந்த சைக்கிள் சீன் சொல்லும்போது, கார்த்தி அந்த சைக்கிள் சீன் சொல்லும்போது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நடுவில் கொஞ்சம் வந்துட்டு இழுத்த மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. அதை அவங்க பேசுகிறாங்க, அந்த ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குண்ணா. கார்த்தி அவர் வந்துட்டு பேசினது ஒரு சில விஷயம்லாம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் என்ன நடந்துச்சு, அவர் ஏன் அதை பேசினாரு அப்படின்னும் போது புரியாதப்போ வந்துட்டு என்னடா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது இப்போ எனக்கு ஒரு க்யூரியஸாக இருக்குது. அது என்ன நடந்து தெரிஞ்சிருக்கணும், அவர் ஏன் அழுதாரு அப்படின்றத எனக்கு பாயிண்ட் தரல. ஆனால் இப்போ அது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு படம் 3 மணி நேரம்லாம் தெரியலண்ணா, நல்லாவே போச்சு. ஒவ்வொரு படத்துலையும் அந்த டைரக்டர் ஏதாவது ஒரு எமோஷன் நம்ம உள்ள ஹிடன் ஆகி அப்படியே உள்ளே இருக்க ஒரு எமோஷனை வெளியே எடுத்துகிட்டு வராரு. இந்த படத்துலேயும் அது மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டோ அதெல்லாம் இப்போ இருக்கவங்க யாருக்குமே கிடைக்காது. அதை எல்லாமே இப்போ வெளியே எடுத்துகிட்டு வந்தால் புதுசாக இருக்குது, நல்லாயிருக்கு. மேபி என் ஏஜுக்கு இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ மீன் மை 20s. அவங்க கார்த்தியும் அவங்க 2 பேரும் இருந்தது மேபி மிட் 40s ஆர் மிட் 30sல இருந்தாங்க. நான் இப்போ என் 20sல இருக்கிறதுனால எனக்கு அது பெருசாக எதுவும் நோட்டீஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியை மறக்கிறோன்ற மாதிரி ஒன்று இருந்தது. அந்த ஒரு சீன் ரொம்ப ஹிட் ஆச்சு. அட் த சேம் டைம் என்னதான் ரிலேஷன்ஸில் நிறையா பேர் வந்து ராங்காக இருந்தாலும் த சேம் டைம் இந்த மாதிரி இருப்பாங்க,
ரொம்ப ஃபன்னான கேரக்டர்ஸ், நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கேரக்டர்ஸும் இருப்பாங்கன்றது தெரிய வச்சுது. 96ல் நம்ம என்ன எதிர்பார்த்து பிரேம் சார்கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்து உட்காந்தோமோ அது ரொம்ப அழகாக 96 வந்துச்சு. 96 பாருங்க மெய்யழகன் வந்து ரொம்ப அழகாக அது வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்க ரெண்டு கார்த்தி சாருக்கும் அரவிந்த் சாருக்கும் நடுவில் இருக்க பாண்டிங் மட்டும் இந்த படம் கிடையாது. இதில் மறந்த உறவுகள், தமிழ்னா என்னன்றதை பேசியிருக்கிறது, நம்ம தமிழ்நாடு சுற்றி நடந்த அரசியலை பற்றி பேசுறது, நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறதுன்னு நிறைய லேயர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து டச் பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஏஜ் ஃபேக்டருக்கான படம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் ஒன்ஸ் கார்த்தி உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு கம்ப்ளீட் ஒரு காமெடி ட்ராமாவாக கொண்டு போனாங்க. பட் ஓவரால் மொத்தமே இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பர்னிங் காமெடி ட்ராமா தான். நான் இங்கேயே சொல்லிடுறேன் நான். எல்லாருக்கும் வந்து ஊரில் ஓல்ட் ஹவுசஸ் இருக்கும், ஓன் ஹவுசஸ் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இல்லை சேல் பண்ணி சிட்டிக்கு வரும். ஸோ அந்த சீனும் எல்லாரும் கனெக்ட் ஆச்சு. அந்த ஓன் ஹவுஸ் சீன், ஓன் ஹவுஸ் ஃபீல் எப்படி இருக்கும், அது வேறு ஆளுக்கு சேல் பண்ணும்போது எப்படி இருக்குமானே. எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. பட் ஸ்டில் எனக்கு எல்லா சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிச்சு. கொஞ்சம் கனெக்ட் ஆகுனது எனக்கே இப்படி இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து இந்த மூவி கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கொஞ்சம் லேகாக போகும். அதுக்கப்புறம் கார்த்தி சூப்பராக கொண்டு போவார். இன்டர்வல் பிளாக் எப்போ முடிஞ்சது, ஏன் முடிஞ்சதுன்னு தெரியல, அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இன்டர்வல் பிளாக் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைப்போம் நம்ம. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் லேக். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த படத்தோட டைட்டில் என்னன்றதை கிளைமேக்ஸில் காட்டுவாங்கள்ல, அதுதான் படமே. சூப்பர், எல்லாரும் வந்து பார்க்கலாம்.